ஹலோ ஆல் ப்ரீவியஸ் வீடியோவில் டுகோட ஸ்கூலில் ஹோலி செலிப்ரேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செலிப்ரேஷன் வந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருந்தது. ஸோ கொஞ்சம் அதெல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கு 12:30 ஆயிடுச்சு. கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வரும்போது மேம் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ போய் நம்ம பிக்கப் பண்ணால் போதும். மேம் கால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போனால் போதும். பட் நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன்னா என்னன்னு தெரில, வேன் வந்து டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான். ஸ்கூலுக்கு போகும்போது தான் அழுவான், ரிட்டன் வரும்போது அழுக மாட்டான். பட் வேனில் வரும்போது வந்து இப்போ கொஞ்ச நாளாக அழுகிற மாதிரி பண்ணுறான். லைக் வேனில் வந்து ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ் மாதிரி போகணுன்ட்டு. அது ஸ்கூல் வேன்லலாம் அப்படி போக முடியாதுல்ல, அது அவனுக்கு அது தெரியல. வீட்டில் இருக்கிற அந்த கார்லேயே அப்பா கூப்பிட்டு போய் பழகினதுனால லாங் ட்ரைவ் போகணுன்ட்டு அப்படி ஒரு அடம் பிடிக்கிறது. ஆஃப்டர் ஸ்கூல் எல்லா மேம் செக் பண்ணுற மாதிரி தான். லஞ்ச் பாக்ஸ் செக் பண்ணேன், கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே ரிட்டன் வந்துச்சு. அதில் ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் ரிட்டன் வந்தது. மற்ற பிஸ்கெட் எல்லாமே கொஞ்சமாக சாப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுட்டு வந்து பருப்பு சாதம் மாதிரி தான் பண்ணேன். ஸோ கொஞ்ச நேரம் என்ன சாப்பிட அவனுக்கு ஃபீட் பண்ண அலோவ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனே சாப்பிட்ணுன்ட்டு கீழே மேலே போட்டுட்டு கடைசியில் சாப்பிடவே இல்லை. அப்புறம் கொஞ்சமாக மில்க் மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டு தூங்க வச்சாச்சு. வெகு தூங்கினதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்தது. இது வந்து 3 பேர் இருக்கிற மாதிரி அந்த கிட்டோட 7th பர்த்டேக்காக அவங்க அம்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஹெக்டிக்கான ட்ராயிங்காக, ஏன்னா 3 ஃபேஸுங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் கேப் எடுத்து ஸ்ட்ரெச்சாக பண்ண முடியாது. ஸோ அதையுமே பண்ணி முடித்து அவங்களுக்குமே சென்ட் பண்ணியாச்சு.